வெல்கம் டு சாகா டாக். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவரோட ஜெயிலர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் படமா போச்சு அப்படின்னே சொல்லலாம். அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலருக்கான பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நெல்சன் வந்து இறங்கியிருக்காரு. இந்த ஒரு ஜெயிலர் 2 பத்தின அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஜெயிலர் 1 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேமியோ ரோல் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயம் பண்ணியிருந்தாங்க. லைக் சிவராஜ்குமார் அண்டு மோகன்லால் இது மாரியான மத்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயிலர் 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கேமியோ ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது யார் யாரு எந்தெந்த லாங்குவேஜ்லேருந்து வரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த கேமியோ ரோல்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தெலுங்கு படத்துல ஒன் ஆஃப் த ஒரு லெஜெண்டரி ஆக்டரா இருக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாலையா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜெயிலர் 2ல ஒரு கேமியோ ரோல் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா, தகவல்கள் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு இந்த ஒரு கேமியோ ரோல்ல இருக்காங்க அப்டின்னாக்கா, இந்தியோடைய டாப் மோஸ்ட் ஆக்டரான ஷாருக் கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாரு ஜெயிலர் 2ல. மூவி ஓடுதோ இல்லையோ, கதை இருக்கோ இல்லையோ, ஆனா படம் வந்து பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா ஃபிலிம் ஆகணும் அப்டிங்கிறதுக்காக, எல்லா மூவிலயும் இப்பலாம் வந்து எல்லா லாங்குவேஜ் ஆக்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, கேமியோ ரோல் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.